மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காங்கிரஸ் கட்சியில் இப்போ பெரும் புகைச்சலும் பெரிய பஞ்சாயத்தும் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில் குடும்பத்துக்குள்ளேயே பஞ்சாயத்து நடக்குது. என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, திமுகவை கழட்டி விட்டுட்டாங்க இல்லையா? இப்போ காங்கிரஸ் திமுக தயவுல ஜெயித்த 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச பிறகு நன்றி கூட சொல்லாமல் மறுநாளே போய் தாவேக்காவை பார்த்து, விஜயை பார்த்து, அவருக்கு அந்த ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்து நிறைய வேலைகள் பார்த்துட்டாங்கல்ல. இதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி என்று சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி அந்த நிலைமைக்கு தள்ளியது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் சில பேர், நம்ம அந்த மணிசங்கர் ஐயர், இவரெல்லாம் சூடு சொரணம் தான் திமுக தயவுல வெற்றி பெற்ற அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ வரைகிற இடைத்தேர்தலை நின்று ஜெயிக்கணும். 3 வருஷம் இருக்கு. அதனால ராஜினாமா பண்ணிருங்க. மணிசங்கர நம்ம மாணிக்க தாகூர்லாம் ராஜினாமா பண்ணிடுறது தான் மரியாதை. ஏன்னா திமுகவுடைய வாக்குகளை வாங்கி தான் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இப்போ எப்படி நம்ம துரை வைகோக்கு ஒரு விஷயம் சொன்னோம், அதே மாதிரி இவருக்கும் சூடு சொரணை இருக்குன்னு நினைக்கிறேன். சூடு சொரணை இருந்தால் அந்த தொகுதியை விருதுநகர் தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு அவர் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும். இப்போ அந்த தம்பி விஜய் பிரபாகரன் ஒரு வழக்கு போட்டிருந்தார். மாணிக் தாகூர் வெற்றி செல்லாதுன்னு. ஏன்னா அவர் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார். நிறைய ஆவணங்களை மாற்றி காமிச்சாரு, உண்மையை மறைச்சிட்டாருன்னு அந்த கேஸில் இருக்கு. அதை தள்ளுபடி பண்ணணும்னு மாணிக்க தாகூர் நீதிமன்றத்தை நாடி இருந்தார். ஆனால் அவர் கேட்ட பிரேயரை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு விஜய பிரபாகரன் மூலமாக ஒரு ஆப்பு இருக்கிறது. அது தனி ட்ராக்கு. அது தனி ட்ராக்ல போய் மாற்றதை விட மரியாதையா, உங்களுக்கு தான் சூடு சொன்ன நிறைய இருக்குல்ல, நீ கவரிமான் பரம்பரை தானே, திமுக எதுக்கு, உங்களுக்கு தான் தேவையில்லையே. ஸோ திமுக தயவால் கிடைத்த எம்பி பதவியை மாணிக்கம் தாகூர் ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸை போட்டு நீங்கள் வெளியே போயிருங்க. போயிட்டு இப்போ வருகிற இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிங்க. உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, விசில் உங்களுக்கு ஊதி தள்ளுவாங்க, உங்களுக்கு கை சின்ன வச்சிருக்கீங்க, போட்டு நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிக்கலாம் இல்லையா? அதனால அப்படி செய்வாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடும்பத்தில் குழப்பம்னு சொன்னல, குடும்பத்தில் ராகுல் காந்தியை அந்த நிலைமைக்கு கொண்டு நிறுத்தி இந்த எல்லா விஷயத்துக்கும் செய்தது ஒட்டுமொத்தமாக ஒரு சிலர் அப்படின்னு சோனியா காந்தியும் பிரியங்காவும் கடுமையான கோபத்தை ராகுல்கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த வெளிப்பாடு தான், அவர் கடுமை காட்டியதுனால தான் விஜயனுடைய டெல்லி சந்திப்பு ரத்தானது. டெல்லியில் போய் ராகுலை சந்திப்பதற்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி ஒரு டிஃபன் மீட் காலையில் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ண பிறகு இல்லை சந்திக்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ரத்தானதற்கு மிக முக்கிய காரணம் பிரியங்காவும் சோனியா காந்தியும் என்கிறது அங்கிருந்து கிடைக்கிற தகவல். என்னன்னா, இந்தியா முழுமையிலும் இருக்கிற மாநில கட்சிகளுடைய ஆதரவோடு தான் காங்கிரஸுக்கு பெரும் பலம். எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கிறவருக்கு முழுமையாக குரல் கொடுக்கிறது மற்ற கட்சிகள் சொல்லுவதற்கு முன்பாகவே, ஏன் காங்கிரஸ்ல சொல்றதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர்னு ராகுல் காந்தியை முன்மொழிந்தது திமுக தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த நன்றி கூட இல்லாத ராகுல் கேவலம் பதவிக்காக, கேவலம் பதவி ஆசைக்காக அப்படியே திமுக ஜம்ப் பண்ணி ஓட வச்சிருக்கீங்களே, இது அசிங்க அரசியல், டர்ட்டி பாலிடிக்ஸா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாரும் வச்சாங்கல்ல. இப்ப அவங்க குடும்பத்திலே வச்சாங்க போல இருக்கு. திமுகவை நீங்க ஒதுக்கியது தப்பு, எல்லா இடங்களிலும் நமக்கு அவங்க தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க, பார்லிமெண்ட்ல நமக்காக குரல் கொடுக்கறதுல மிக முக்கிய பங்கு வகிப்பது திமுக தான், அனுபவம் வாய்ந்த அந்த கட்சியை கத்துக்குட்டிக்காக நீ உதறி தள்ளியது தப்புன்னு ராகுல் காந்திக்கு மண்டையிலே கொட்டியிருக்காங்க. பிரியங்கா கடுமையாக கோவப்பட்டிருக்காங்க. அதன் விளைவாக அந்த சந்திப்பை ரத்து செய்து விட்டார். இதை மடமாத்தி இல்ல அடுத்த முறை 11ஆம் தேதி வராரு, அவரு 11ஆம் தேதி மீண்டும் விஜய் டெல்லிக்கு போறாராம், டெல்லிக்கு வருவாரு, அப்போ அந்த சந்திப்பு நடக்கும். அடிப்படையில நாகரிகம் தெரிந்த அரசியல்வாதிகள் முதல் முறையாக முதல்வராக வெற்றி பெற்ற பிறகு டெல்லிக்கு போனா அங்க இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது மரபு, வழக்கம்ன்றதை விட மரபு. அதுதான் நாகரிக அரசியலுக்கு அழகு. நம்மளுக்கு தான் நாகரிகமும் தெரியாது, மரபும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாத, ஒரு கன்றாவியும் தெரியாத. யாருக்குன்னா நடிகர் ஜோசப் விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது. ஆனா தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, பழிவாங்க தெரியும், ஆணவத்துல ஆட தெரியும், திமிர்ல இருக்க தெரியும். இதெல்லாம் அவருக்கு இருக்கு, ஒருங்கே பெற்று இருக்கிறது. அந்த ஆணவ பேச்சை நீங்க திருச்சியில முதலமைச்சர் ஆன பிறகு நடந்த முதல் பேச்சு, ஆணவ பேச்சு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த சந்திப்பு 11ஆம் தேதி நடக்குமா அப்படின்னா நமக்கு கிடைக்கிற தகவல்
அன்றும் அதற்கு வாய்ப்பில்லை என்கிறது அங்கிருந்து வருகிற தகவல். ராகுல் காந்தியை சந்தித்தால் உனக்கு பெரிய ஆப்பு நாங்க வைப்போம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கு. அமித்ஷா சந்திப்பு ஏன் கேன்சல் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷா சந்திப்புக்கு காரணம் அங்கிருந்து சொல்லப்படுகிற தகவல் என்னன்னா, விஜயனுடைய இந்த இப்படி விஜய் வந்து நம்ம ஈஸியா சந்திக்க அனுமதித்தால் விஜய் நமக்கே வந்து யமனாக மாறுவார், நமக்கே ஆப்படிப்பாரு. ஏன்னா விஜய நீங்க கொஞ்சம் தூரமா வச்சே பாருங்க, உடனே கிட்ட சேர்க்காதீங்கன்னு RSS உடைய உத்தரவின் அடிப்படையில அமித்ஷா சந்திப்பு தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அமித்ஷா தான் முக்கியமான நபர். எங்க யாரு நீங்க மோடியை பாக்குறீங்களோ இல்லையோ அமித்ஷா பார்த்துட்டு வருவாங்க போயிட்டு. எல்லாருமே கட்சியில பிரச்சனைனா அமித்ஷாவை பார்ப்பாங்க. அதிமுக தலைவர்கள் எல்லாரும் அமித்ஷாவை பார்க்காம வர்றதே கிடையாது. அப்படிப்பட்ட அமித்ஷா விஜய்க்கு சந்திப்பதற்கு நேரம் கொடுத்த பிறகும் அல்லது நேரம் கொடுக்காமல் திருப்பி விட்டதும் இதெல்லாம் காரணம் தான். இதுக்கு இடையில நம்ம அண்ணாமலை கட்சியிலேருந்து வெளியே போறான்னு லெட்டர் கொடுத்துட்டாரு, பேப்பர் போட்டாரு. அமித்ஷா வழக்கம் போல அவரையும் சந்திக்க மாட்டேன்ட்டாரு. ஓகே, எனக்கு என்ன இருக்கு, நோ ப்ராப்ளம் சொல்லி ஒரு ஃப்ளைட் ஏற வரும்போது பாதி வழியில போன் வருது, அமித்ஷா உங்களை மீட் பண்ணுற வான்ட்டு. யூட்டன் அடிச்சுட்டு வராரு, திருப்பி அமித்ஷாவோட சந்தித்து விட்டு வருகிறார். நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள்ன்றாங்க. நாளைக்கு அவருக்கு என்ன பெரிய பரிசை வந்து பாஜக தரப்போகுதுன்னு தெரியல. ஒன்னும் தனிக்கட்சி திட்டத்தோடு போகிறாரா, அல்லது மத்திய அமைச்சராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது மீண்டும் பாஜக தலைவராக மாறுவாரா, இது எல்லாமே வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். இந்த ஏன் சொல்ல வரனா, அப்படிப்பட்டவர் அமித்ஷா சந்திக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன். இப்போ இவர் கோச்சிக்கிட்டு போறாரு, ஃபிளைட் ஏற போறாரு, போன் பண்ணி வா கிளம்பினோடனே யூட்டன் அடிச்சுட்டு அண்ணாமலை போனார் இல்லையா, சந்திப்பதற்கு நேரம் கொடுத்தாரு இல்லையா அமித்ஷா. விஜய்க்கு ஏன் கொடுக்கல? ஒரு மாநில முதல்வர் முதல் முறையாக வெற்றி பெற்ற பிறகு டெல்லிக்கு வராரு, பிரதமரை சந்திக்கிறார், மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அப்ப அவருக்கும் மரியாதை நிமித்தமான சந்திப்புக்கு நேரம் கொடுத்துருக்கலாமே. அமித்ஷா தராத காரணம், அமித்ஷா விஜயனுடைய வளர்ச்சியை அவர் ஒரு லெவல்ல வைக்கணும்னு தான் ஆசைப்படுறார். தேவையில்லாமல் விஜயை கிட்ட சேர்ப்பதில் அமித்ஷா விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாம விதிமீறல்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்ற தகவலும் அமித்ஷா கவனத்துக்கு போகுது. இந்த பாதுகாப்பு பஞ்சாயத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உள்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே போகும். பாதுகாப்பு விதியை மீறி ஒரு பாதுகாவலரை கூட வச்சிட்டு இருக்கார், பவுன்சரை கூடவே ஒரு தம்பி வச்சிட்டு இருக்கார், ஜெகதீஷ், ரூட் மாஃபியா. ஏற்கனவே அவர் மேல பயங்கர குற்றச்சாட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து ஆட்சியை விஜய் பிடிச்சிருக்காருன்னா அதுக்கு பெரும்பகுதி தம்பி ஜெகதீஷுடைய ரூட் மாஃபியாவுடைய திருட்டுத்தனம், பித்தலாட்டம், பொய் பரப்புரை, பொய்யான செய்திகள், இதெல்லாம் தான் காரணம். அப்ப 2 பேரையும் தவறான நபர்களை உள்ள வச்சிருக்கார். அந்த பாதுகாவலருக்கு அங்க என்ன வேலை? நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் காருக்குள்ள ஏறும்போது கூட கார் கதவு கிட்ட போய் அப்படி கை வைப்பார். அவர் மண்டை இடிச்சுக்க கூடாதான், அப்படி பாதுகாக்கிறார், பொத்தி பாதுகாக்கிறார் அந்த பாதுகாவலர். அந்த பாதுகாவலர் கிட்ட வரும்போது நீங்க செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுக்கிறவங்களே ஒதுங்கி போயிடுறாங்க. எப்பேற்பட்ட பாதுகாவலர் பாத்தீங்களா? அவரை குறித்து தான் கேள்வி கேட்டிருக்காரு இன்பதுரை. இவர் எப்படி பர்மிஷன், இவருக்கு என்ன அடிப்படையில், எந்த விதியின் கீழ் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், எந்த மரபின் அடிப்படையில் அவர் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது? அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதிகளின் அடிப்படையில் வெளிப்படையா நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. விஜய்க்கு எப்பவுமே வெளியேந்து பிரச்சனை வர்றதில்லை, கூடவே இருக்கிறவங்களால தான் பிரச்சனை வரும். ஒரு பக்கம் நிர்மல்குமார் 7.5 கூட்டுறாரா, தேவையில்லாம விவசாயிகளை தூண்டி விடுறாரு. திமுக தூண்டி விட்டதா சொல்லி திமுகவை வந்து சுரண்டி விடுறாரு. சும்மாவே திமுக ஆடும். இப்ப வேற தோத்து போயிட்டு கோவத்துல இருக்காங்க, மக்கள் மேல் கிடையாது. இந்த விசில் அடிச்சாம் பாருங்க, காசு வாங்கிட்டு ஏமாத்தின பெண்கள் மேலும் இந்த விசிலுக்கு மாத்தி போட்ட கும்பல் மேலும் சம கோபத்தில் இருக்கு திமுக. ஆனா இன்றைக்கு அந்த கும்பல் அனுபவிக்கிறாங்க. இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லை, கரண்ட் கிடையாது, விசில் அடிச்சதுக்கு நல்லா அனுபவிக்கிறானுங்க, விசிலை வச்சு வீசி திரிகிறானுங்க. குடி தண்ணி கிடையாது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. தெரியாதனமா ஓட்ட போட்டோன்னு புலம்புறாங்க. இப்ப திமுக சும்மாவே ஆடும். இந்த மாதிரி அவங்க மேல குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தா, நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஆராசா, தேவையில்லாம பேசக்கூடாது, என்னமோ வந்தியா தெரியலன்னா கேளு, நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆட்சி நடத்திட்டு போ அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆராசாவுக்கு முன்னாடி அவர் பேசணும்னா ஆதாரங்களோடு பேசுறது மட்டும் இல்ல, கலோக்கில இறங்கி அடிப்பாரு. கவனிக்கலையா நீங்க? கவிதையிலே போட்டு பொழந்தாரு விசிகாவை, IUMல.
2 கட்சியிலும் தான் பொழந்திருக்காரு. பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் தேடின்னு போட்டாரு. மறந்துட்டீங்களா? மறுபடியும் சிக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியோ எப்படியோ ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சி நிர்வாகத்தை நடத்துற வழி என்னன்னு தேடுங்க, அதை பண்ணுங்க. எது கேட்டாலும் திமுக மேல நின்னீங்கன்னா திமுக ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்தா உங்க எல்லாரையும் எல்லா பக்கமும் எடுத்து வச்சு நீ எங்கேயும் மீடியாவை மீட்டே பண்ண முடியாது, எங்கேயும் ஒரு இடத்துல நடமாட முடியாது. கேள்வி கேட்டு தொலைச்சிருவாங்க. சும்மா இருக்கும்போதே அவங்கள நீங்க சலங்கட்டி ஆட விடாதீங்க. விவசாயிகள் போராட்டம் பண்றது உண்மையான விவசாயத்துக்கான விவசாயிகளுடைய போராட்டம். 10 லட்சம் பேர் 13 லட்சம் பேர் போராட்டம் பண்ற பண்ணதான் செய்வான். பொய் இல்ல சொல்லிருக்கீங்க நீங்க, அவனுக்கு ஏமாத்திருக்கீங்கல்ல, அவனை நம்ப வச்சுட்டு ஏமாத்திருக்கீங்கல்ல. அப்பா உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் சொல்றாரு. உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தரலாம், கேட்டு தெரிஞ்சுக்கோ. அடிப்படையில் அறிவு இல்லைன்னா போய் அறிவாலயத்தை பார்த்து கத்துக்கோன்றாரு. சொன்னது யார் தெரியுமா? மணிசங்கர் ஐயர்னு காங்கிரஸ் உடைய முக்கியமான நிர்வாகிகள் ஒருத்தர். அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? மிஸ்டர் விஜய், உங்களுக்கு எதுவும் தெரியல, நிர்வாகம் நடத்த தெரியலன்னா அறிவாலயத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நாகரிக அரசியல் என்னன்னு கத்துங்க. மு.க. ஸ்டாலின், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினை பார்த்து கத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? கடந்த 4.5 ஆண்டுகள்ல எடப்பாடி பதவியில உட்கார்ந்தார் இல்லையா முதலமைச்சரா, அன்று நினைத்திருந்தால் எடப்பாடியை கவுத்துட்டு முதலமைச்சராக ஸ்டாலினால் வந்திருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யல. அவர் எதிர்கட்சியாகவே தொடர்ந்தார். ஆட்சியை கவுத்துட்டு மீண்டும் ஒரு எலெக்ஷனை வச்சிருக்க முடியும், செய்யல. பல சந்தர்ப்பங்கள்ல அதிகாரங்கள் கிடைத்திருந்தும் வேண்டாம் என்று ஒதுங்கி நாகரிக அரசியலை நடத்துகிறதுனாலதான் அவர் இந்தியா முழுமைக்கும் பார்க்கப்படுகிற ஒரு தலைவராக மாறி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் சொல்றார். அவர் மணிசங்கர் ஐயர் சொல்ற அந்த விஷயம் அறிவாலயத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அப்படின்றாரு. இதை விட கேவலம் ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன பிரச்சனைனா, வழக்கமா எடுத்து அடிக்கிறவங்க, எதை எடுத்து அடிக்கிறவங்க தெரியுமா? காலில் போட்டுக்கிறத எடுத்து அடிக்கிறவங்க வழக்கமா அவங்க காலில் இருக்கிறத போடுங்கிதான் அடிப்பாங்க வழக்கமா. ஆனா நம்ம மணிசங்கர் ஐயர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் காலில் போட்டுக்கிறத எடுக்கல, சொல்றாரு பாருங்க ஒருத்தர், அவர் காலில் போட்டுக்கிறத புடுங்கி அடிச்சிருக்காரு. இந்த சொல்றவர் யாரு, காலில் போடுறத புடுங்கி அடி வாங்கினவர் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன்னா அப்படி இருக்கு நிலைமை. ஆட்சி நிர்வாகம் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. போற எல்லா இடங்களையும் அடி வாங்குறாங்க அமைச்சர்கள். ஒருத்தருக்கும் ஒழுங்கா பேச தெரியல, பதில் சொல்ல தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி ஆட்சியை பிடிச்சிட்டு இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குற கதை போயிருக்குது. பதில் வரல. சில இடங்கள்ல 40 ரூபா 50 ரூபான்றாங்க. மணமகிழ் மன்றம் திறந்துட்டானுங்க. 100 ரூபா பொருள் 200 ரூபாய்க்கு விற்கிறானுங்க பாட்டில. சரக்கு மட்டுமே பிரதானமா. அந்த பிரச்சனையை தீர்க்கவே வழி இல்லை. தாவேகா லட்சணம் சந்தி சிரிக்கிறது, தடுமாற்றத்தில் ஆடுகிறது. மது குடித்து ஆடுபவரை விட மோசமான நிலைமைக்கு தாவேகா நிர்வாகம் தள்ளாடுது. தள்ளாட்டம் தொடருமா, கவுந்து ஊந்துருமா, நிமிந்து நிற்குமா, இதெல்லாம் மக்களாகிய உங்கள் பார்வையில தான் இருக்கு. நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்முடைய நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியும். நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.